கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக, அதை கேட்கும்படியாக தேவனாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். இந்த நாளினுடைய சிந்தனைக்காக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுக்கிறார், தேவனை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார். அது அப்போ சொல்லும்போது அவர் எனக்கு துணையாக இருந்தார் என்று சொல்லுகிறார், என்னை பலப்படுத்தினார் என்று சொல்லுகிறார், என்னை ரட்சித்தார் என்று சொல்லுகிறார். இந்த 3 காரியமும் தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்றதை குறித்து சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில கூட பாடுகளும் பிரச்சனைகளும் தனிமைப்படுத்தப்படுகிற நேரங்களிலும் கூட கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எப்போது அவர் துணை நின்றார் என்று பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன் கொள், நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். அன்று ராத்திரி என்று வாசித்தோம் இல்லையா? அவர் என்ன செய்கிறார்? இப்பொழுது கைதியாக அவர் கொண்டு வரப்படுகிறார். ஆண்டவரை குறித்து அறிவிக்கும் போது அவரை கொல்ல வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி அவரை நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர் திடனற்று போயிருக்கிறார். அவருக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னவர்கள், சாட்சி சொல்ல வேண்டும் என்று விரும்பினவர்கள் எல்லாம் மாறி நிற்கிறார்கள். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நிற்கிறதான வேலைகளில அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனோடு கூட நின்று அவரை பலப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தனிமையான எத்தனை நேரங்கள் நமக்கு கடந்து போன பிப்ரவரி மாதத்தில் நமக்கு உண்டாயிருக்கிறதை நம்ம உணர முடியும் இல்லையா? அப்போதெல்லாம் நமக்கு துணையாக யார் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்மளை உண்டாக்கினவர் இருந்திருக்கிறார். நம்ம ஆதியாகம புஸ்தகத்தில் மனிதனை உண்டாக்கும் போது மனைவியானவளை ஏற்ற துணையாக கொடுத்தார். பாவம் பிரவேசித்த உடனே துணையாக இருந்தவர்களெல்லாம் மாறி போகக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம் இல்லையா? ஆகவே இப்பொழுது கர்த்தர் தான் நமக்கு துணையாக இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் துணையாய் நிற்கிறது யாருன்னு பார்த்தா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே, 2வது அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தான் பவுலின் அருகே நின்று அவர் பேசினார், என்னை பலப்படுத்தினார், தைரியப்படுத்தினார். நீ இனி ரோமில் போய் என்னை குறித்து பேசணும், ஆகவே தைரியமாயிரு, நீ சாக மாட்ட. ஜனங்கள் உன்னை பீறி போடணும்னு நினைக்கிறாங்க, அது அவர்கள் கரத்தில் இருந்து அவர் என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். ஆகவே தான் அதை அவர் சொல்லுகிறார். அதே போல தாவீது சொல்லும் பொழுது, சிங்கத்தின் வாயிலிருந்தும் அதே போல கரடியின் வாயிலிருந்தும் கர்த்தர் என்னை என்ன செய்திருக்கிறார்? எனக்கு காப்பாற்றினார் என்று சொல்லுகிறார். அப்போ யாரு? கர்த்தர் அவருக்கு துணையாக இருந்தார். ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்தது. அப்போ தேவன் அவரை பாதுகாத்தார். அதுபோல மோசே மீதியான் தேசத்தில் இருக்கும்போது ஆடு மேய்த்து கொண்டு வந்து மாலை வேளையில தண்ணி காட்டுவதற்காக வருகிறார்கள். இந்த பெண் பிள்ளைகளை எல்லாம் துரத்துகிறார்கள் மேய்ப்பர்கள். அப்போ மோசே எழுந்து துணை நின்று அவர்களுக்கு ஆடுகளுக்கெல்லாம் தண்ணீர் காட்டி அனுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். இதெல்லாம் யார் செய்யக்கூடிய வேலை? தேவன் நமக்கு கட்டளையிடும்போது மனிதர்களை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள். தேவன் மனிதர்களை கொண்டு நமக்கு உதவி செய்யக்கூடியவராயிருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது 46வது சங்கீதம் 1வது வசனத்துல நமக்கு தெரிந்த வசனம் தானே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார் என்று சொல்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது, பாரங்கள் நம்மளை அமர்த்தும் போது, தனிமைப்படுத்தப்படும் போது, நமக்கு உதவி செய்வாரற்று திக்கற்ற நிலைமையில நிற்கும் போது நாம் சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தரே நமக்கு துணையாய் இருக்கிறார்.